இந்த ஊரான ஊருக்கு இன்னைக்கு தான் முதல்ல வந்திருக்கேன். முதல்ல வந்துட்டு உலகத்தையே நீ விட்டு போடுவேன். முதல்ல வந்துட்டு ஆமா சொல்ற பிள்ளைகிட்ட யாருக்கிட்ட தான் போகட்டும். பாப்பா நீ யார்கிட்டயும் போவாத. அப்படியே மெயின் கட்ட போற. அப்படியே எம்ஜிஆர் அப்படியே எம்ஜிஆர் தான். என்ன சொல்றா? அப்படியே எம்ஜிஆர் காலையில ஆஃப்டா அப்படியே அண்ணன் நடந்து அப்படியே மெயின் கட்ட சுத்தி வந்தா சரி அழகா ஒரு எம்ஜிஆர் தான். அழகா உன்னை பார்த்தோன்னே அப்படியே தூக்கி கொஞ்சம் வருமா. அப்படியா எல்லாம் பேசுவாடா? அழகா பேசுவா. அப்படி ஆறாச்சும் பண்ணார் அடிக்கிட்டு உங்களை நம்பித்தான் போறேன். என்ன நம்பி போ. மாசத்துக்கு மாசம் அவரு மிட்டு மாசம் குதிரை வேலை கட்டிக்குவேன். நான் போட்டா போய் ரைட் ஒவ்வொரு நாளும் வரும். சுராங்கனி சுராங்கனி சுராங்கனிக்கு என்ன பேர் ஒரு மலையில கிடைக்கும். மாப்பிள்ளை பார்க்கட்டும். உங்க பாட்டி சின்ன பண்ணா பில்லு விடுறதுக்கு ஒரு வீதியில போட்டு அடுத்து மூணாவது நம்ம பேசக்கூடிய வீட்டாளர்கள் போனால் பார்க்கட்டும். டீச்சரே சரி அழகான இது ஒரு தாய் திருநாள். என்ன ஊர் இது? நல்ல ஊர். நல்லூர். நல்லூர் நல்லூர் என்றால் நமக்கு ஒரு தாய்நாடு பேரநகரம் விளையாடு வருவது வச்சுமா நகரம். இந்த ஆட்சியாளர் பிறந்த பெற்றார் பிறந்த சமதர்ம தாய்மார்களும் சிறியார் பெரியோர் ஏமாற்ற பயிரும் கடலில் மேல் காத்திருக்கிறார். ஏன் கேட்டால் காரணம் இதற்காக மரியாதைக்குரிய அமரன் திரு இந்த மன்னனை விட்டு விண்ணுக்கு வந்திருக்கிறார். நாடகத்துக்கு எல்லாம் ஒரு கூண்டுகோளாக இருந்தவர். கூண்டுகோளாக அழைத்து போல ஆமா அவருக்காக அவர்கள் பக்கமா பேர குழந்தைகள் அனைவரும் ஒன்று சேர்த்து இன்றுவரைதான் நாடக அரங்கேற்றம் செய்துள்ளார். அப்படி நாடக அரங்கேற்றம் செய்துள்ளார். இது அரங்கேற்றப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன? இன்று வைத்தது நாடகம் ஸ்ரீ மகாபாரதம் என்பது 4 கால 18 பருவம். அந்த 18 பருவத்தில் 17 நாள் சண்டை, கண்ணன் சண்டை, 18 நாள் நாடகத்தில் 2 நாடகத்துல நீ யாரு? நான் சமீபமாக வந்தவாதி. நான் யாரு? என் பெயர் என்ன? உனக்கு தெரியுமா என்ன? அதே கண்ணம்மா.
பதுங்க வச்சல சுத்திரமாக வந்தேன். சுத்தியமாக வந்த என் பின்னே ஜனங்கள் குளிக்கிறேன். பின்ன சடங்குகிற என் பெயரோ கிண்ணிமினை பாதி. நீதானா அப்புறம் நீ பேரா திருவடி மாதிரி சொல்றியம்மா ஓய் ஒரு டீப்பில்ல ஊத்தி கம்பள கொடுத்தா ஊத்திக்கலாம்ல பத்துமாக புடவை போயிருக்கு. அங்கத்தே சுமதி பெற்ற ஒரு தாய் தந்தை யாருமா என் தாய் தந்தை யார் தெரியுமா? அடியே சதா.
ஏய்! லட்சுமி பெற்ற தாய் வந்து யாருமா? தாயோ கேகே ராஜன் தந்தையோ கேகே ராணி கேகி ராஜனுக்கு மகனாக பிறந்த உன் பெயர் திருமணமாது. அப்படி இருப்பினும் உன்னை வளர்த்தி வாலிபம் செய்து வீரத்து கொண்டாடு மருமக எனப்படுகிறது. திருமணம் ஆயிடுச்சம்மா. அப்படியா நான் தாய் வளர்த்தேன் என் மதவையாச்சு தம்பியாகிய வேலுமணி துர்ச்சோதனன் அவர் பெருமத்தை செய்திருந்தாரா? நீ வந்த காரணம் என்ன? உன் அக்காவாகிய பான்மதி அப்படியா மாமாவாகிய பேரன் வைத்திருக்கிறாரம்மா. போய் பார்க்கலாமா? தேவி